வணக்கம். வணக்கம். நாங்கள் தமிழ்லங்கா சர்ப்ரைஸ் டெலிவரியிலேருந்து வாரோம். உங்களோட பேர்? சந்தனம். சந்தனம். தங்கவேலு சந்தனம். ஓகே. என்ன இன்றைக்கு ஸ்பெஷல் நாள்? இன்றைக்கு என் பிறந்த நாள். எத்தனையாவது? 48வது. 48வது. நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒர்க் செய்கிறீங்களா இல்லை? இல்லை, நான் வெட்டிங் வெப்சைட். ஓகே ஓகே. இன்றைக்கி உங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லி விஷ் பண்ணித்தான் உங்களுக்கு இந்த கேக் வித் பலூன் டெக்கரேஷன், இந்த ஃபோட்டோ ஃப்ரேம், இந்த சாக்லேட் பாஸ்கெட், இந்த கிஃப்ட் எல்லாமே வந்திருக்கு. வாட்ச் எல்லாமே வந்திருக்குது. யார் தந்திருப்பா? தெரியலையா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? யார் தந்திருப்பா? உங்களுக்கு யார் இப்படி செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யார் அது? தெரியலையா? இப்படி செய்யறதுக்கு யாருமே இல்லையா உங்களுக்கு? நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, செஞ்ச முன்னே அப்படி அப்ப இருக்கிறாங்கன்னா அவங்க செஞ்சிருக்கலாம் தானே. மகளி இருக்கிறாள். ஓகே. எங்க இருக்காங்க? யூகே. ஓகே. வேற எப்படி வேற யாரும் செய்தாலும் மாலத்தானே ஒரு கம்முன்னு சொல்ல வேணும். தங்கச்சி பிரான்ஸ்ல இருக்கிறா. என்ன பேர் அவங்களுக்கு? அவளுக்கு இல்ல. வேற இன்னும் அவங்களோட பேர் வேற இல்லையா? அவங்க சொன்னாங்க இதோ நீங்க கொண்டு தந்தோனையும் தங்கட பேரை சொல்லுவீங்க அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. இதயத்தில் யார் இருந்தாலும் மாலத்தானே முதல் சொல்லணும், அடுத்ததுடன் நீங்க அப்படி வாரீங்க. சரியா? அடுத்ததாக இது ரெண்டு பேரும் இல்லையான்னு சொன்னால் அது இந்த சகோதரங்களும் இருக்கு. அது மிக்கி இதை சொல்றேன். இங்க இருக்கிறவங்க யாராவது இங்க இருக்கிறார்கள். ஏன் வெளிநாட்டுல இருக்கிறவங்களை சொல்றீங்க? இங்க இருக்கலாம் தானே ஆக்கள். தந்தவங்க இதுக்குள்ள நிக்கலாம், இங்க நிக்கலாம், அல்ல இங்க இதே ஊர்ல இருக்கலாம். அப்படி என்னது இது பார்த்து தான் சொல்லணும், குருவி பார்த்து தான் சொல்லணும். பிள்ளைகள் வந்திருக்க வாய்ப்பில்லை போல கிடக்குது. பிள்ளைகள் தந்திருக்க வாய்ப்பு இல்லையா? தின்ன இது. சரி, அப்ப வேற யார் தந்திருப்பா? அப்ப வாய்ப்பின்றதாலே மனப்புறதுக்கு வாய்ப்பில்லை போல கிடக்கு. தெரியாத மாதிரி தான் நிக்கிறாங்க. என்னன்னு சொல்லிக்கொள்ள தெரியல. சரி, அப்ப அவங்க தெரியல. அப்ப வேற யார் தந்திருப்பா? எப்படி ரெண்டு நாள் இவே இல்லையோ? இல்ல இல்ல இல்ல, அனைத்தனமாக இல்லை. இதுக்கு இந்த ஒரு உடம் பிறவா சகோதரராக ஒரு ஆள் இருக்கு. எங்க இருக்காங்க? அவர் வந்து கனடா நாட்டில். நான் தான் சொல்றேன், ஃபாரின்ல இருந்து வரையில இங்க இருந்தா வந்திருக்கேன். வந்திருக்கேன். மிக்கி கிளியால் நிக்குதோ தெரியல. தந்தவங்க வந்திருக்கலாம் சில நேரம் சர்ப்ரைஸா. என்ன நம்ம பிள்ளைகள் தான் தந்துடாங்க. நீங்க என்ன என்னையும் குழப்பி நீங்களும் குழம்புறீங்க. யார் தந்துருப்பா? சரியா சொல்லுங்க. இவ்வளவு கிஃப்டும் பார்த்து பார்த்து வந்திருக்காங்க. போட்டோஸ், அந்த போட்டோஸை பார்த்தா அதாவது தெரியுமா? ரெண்டு போட்டோஸை பார்த்தா தெரியுமா? பார்க்கலாமா? பாருங்க, தாராளமா பார்க்கலாம். நீங்க என்னதான் அதுல இருக்குன்னு பாருங்களேன். நீங்களும் என்ன யாரு? மகன் தான் மகனா? இல்ல, நீங்க நல்லா குழம்புறீங்க, என்னையும் குழப்புறீங்க. யாரு? சரியா சொல்லுங்க. ரிலேட்டிவ்ஸ் வேற யாராவது? அல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்? உருவமும் அந்த ஃப்ரெண்ட்ஸாக்கள் உருவத்தினாலே காணும் இல்லை இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸாக்கள் எல்லாம் வந்து போட்டாங்க. இது தரக்கூடிய மாதிரி இல்லை. ஃப்ரெண்ட்ஸாக்கள் அப்படியா? அவங்க கிட்ட வாங்கி கொண்டு தான் போவாங்க. அப்படியும் தர மாட்டாங்க. ஐயோ, ரெண்டு சொல்றான்னு தெரியாம. சரி, ஓகே. குழப்பையில் பர்த்டே தானே இன்னைக்கு.
குழப்பினா போய் நீங்களும் குழம்பிட்டீங்க என்னையும் குழப்புறீங்க போட்டு. அப்போ அதால் உங்களோட வைஃப் பிள்ளையர் ஏன் நீங்கள் வைஃபை சொல்லல? எதிர்பார்க்கல 22 வரையும் கல்யாணம் செய்து இப்படி ஒன்ற வைஃப் செய்ய இல்லை. அப்ப இந்த முறை செய்தபடியே எதிர்பார்க்க இல்லை. நான் அதான் எதிர்பாராததே எதிர்பாருங்கள், அதுதான் சர்ப்ரைஸ் என்ன. அப்ப உங்களோட வைஃபும் உங்களோட பிள்ளைகளும் சேர்ந்து தான் இன்றைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் செஞ்சிருக்கிறாங்க. எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு இன்றைக்கு இந்த பர்த்டே வந்து சிறப்பிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க? எல்லாரும் போங்க பாப்போம். சரி, அப்ப எல்லாரும் என்னோட அப்படியே சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? அந்த வைஃபுக்கும் பிள்ளைகளுக்கும் என்ன, அதுதானே இந்த முதல் இது. அவருக்கு இந்த 48வது பிறந்த தினத்துல அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க சிறப்புமாக நாங்கள் குடும்ப சைவம் வாழணும் வந்து எங்களோட கடவுளை ஆசீர்வதித்துக்கோங்க. ஓகே, அப்ப சந்தோஷம் சர்ப்ரைஸை கொண்டு வந்திருந்த இந்த நிறுவனத்தினருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. என்னம்மா எல்லாம் கிஃப்ட் பிடிச்சிருக்கா? சந்தோஷமா இருக்கா? வீட்டுக்காரர் தந்திருந்தால் அவைக்கு தெரிந்தால் என்னென்ன எனக்கு பிடிக்கும் சரியா பார்க்க தேவையில்லை. அப்ப எல்லாம் பிடிச்சிருக்கு. ஓகே, இப்படி சர்ப்ரைஸ் இதுக்கு முன்னாடி இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அப்ப ஹாப்பியா? ஓகே, எப்பவும் இதே போல நோய் நொடி இல்லாமல் குடும்ப சகிதமாக எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி எங்கள் தமிழ்லங்கா சர்ப்ரைஸ் சார்பாகவும் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஓகே.